ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பீர்க்கங்காய் கூட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கூட்டு வந்து துவரம்பருப்பில் பண்ண போகிறோம். துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சைடு வந்து அரிசி வச்சுருக்கேன் சாதத்துக்கு. அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் குக்கரில் வச்சுருக்கேன். பருப்பில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரியான பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள்லாம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன், ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இதில் நான் வந்து தேங்காய் போடாமல் கூட்டு பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து தேங்காவும் ஒரு பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து அரைச்சி லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் போடாமல் செய்கிறேன். இது வந்து பீர்க்கங்காய் நான் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பருப்பு வந்து ஒரு 4 விசிலில் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் கடுகு, 4 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை, இதை வந்து நம்ம போட்டு தாளிக்கும் போது கூடவே வந்து பெருக்கங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் இதை பருப்போடு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கூட்டு வந்து ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லை வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து சீரகம், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா சோம்பு அரைச்சி இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும். நான் வந்து தேங்காய் சேர்த்துக்காமல் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒயிட் ரைஸில் நான் சேர்ந்து சாப்பிட போகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.